குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பைமோ மொபைல் ஆப். ப்ளே ஸ்டோர்லேயும் இவங்களுடைய லிங்க் இருக்குது. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உள்ளே போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாம் ட்ரிபிள் இன்டகிரேஷனை கண்டினியூ பண்ணுவோம். எவால்வேட் த ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டெட்ராஹெட்ரன் பிளேனோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இதோடது எப்படி கண்டுபிடிக்கணும்? பவுண்டட் பிளேனுடைய இது அப்படின்னா I ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இன்ட்டு டிவி. வாட் இஸ் டிவி? dx dy dz ஆர் ஆர்டரை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், dz dy dx. ஓகே, the function is 5x minus 3y. ஆனால் இங்கே லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இசட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இசட் வேரியஸ். அப்போ இசட்டோட வேரியேஷன் இசட் ஈக்குவல் டு 0 to கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ரீரைட் பண்ணி எழுதணுன்னா இப்படி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நாம் என்னென்ன எழுதிக்கணும்? dZன்னு எழுதிக்கணும், dz dy dx. ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம்னா z in terms of yx, y in terms of x, x in terms of constant. அதனால் நாம் இந்த ஆர்டரை எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம்? எதாவது ஒன்று கன்சிடர் பண்ணலாம், அது டிபெண்ட் அப்பான் தட் ப்ராப்ளம் போகும் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்? dz dy dxன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ z வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எதோட வேரியேஷன்? y வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ z 0ன்னு வச்சுக்கிட்டோன்னா y ஈக்குவல் டு 0 to என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷனில் x ப்ளஸ் y ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் y ஈக்குவல் டு 1 மைனஸ் x. அதே மாதிரி இதோட வேரியேஷன், எக்ஸோட வேரியேஷன், எக்ஸ் வேரியஸ்ன்னு பார்த்தோன்னா ஒய்யும் இசட்டும் 0ன்னு வச்சுக்கிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கும். அப்போது கிவன் இன்டகிரலை நம்ம எப்படி இப்போ ரீரைட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா I ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் 5x மைனஸ் 3y into dz dy dx. dz என்னது? 0 to 1 minus x minus y. y என்னது? 1 minus x, 0 to 1. then first ஒரு இன்டகிரலை சூஸ் பண்ணுறோமா? அந்த இன்டகிரல் என்னது? இந்த பார்ட் ஆஃப் தட் இன்டகிரலை சூஸ் பண்ண போகிறோம். then the integration is integral over 0 to 1, integral over 0 to 1, 5x minus 3y with respect to z. இங்கே இது இல்லை, zே இல்லாததுனால இது என்னவா போயிடும்? கான்ஸ்டண்ட்டாக போயிடும். இன்டகிரேட் z பண்ணால் 1 பண்ணால் z. ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இன்ட்டு dy dx. இப்போது இதில் அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 to 1, 0 to 1 minus x, 5x minus 3y. இது அப்படி இருக்கட்டும். இந்த இசட்டுக்கு பதிலாக அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ரைட்டா? இதை முதல்ல நாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது எந்தளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணிட்டோன்னா தான் அடுத்த இன்டகிரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 0 to 1, 0 to 1 minus x, 5x minus 3y. இப்போது இது 1 minus x minus y into dy dx. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0 to 1 minus x, 5x into 1, 5x minus 5x square, ordinary multiplication, minus 5xy, அப்புறம் minus 3y, minus into minus plus 3xy, minus into minus plus 3y ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை லைக் டேர்ம்ஸ் எடுத்து நாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். dy into dx லைக் டேர்ம்ஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்டகிரல் ஓவர் 0 to 1, இன்டகிரல் ஓவர் 1 minus x,
எது ஃபஸ்ட் எழுதலாம்? மைனஸ் 5x ஸ்கொயர் எழுதலாமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3y ஸ்கொயர், அப்புறம் எக்ஸு ப்ளஸ் 5x மைனஸ் 3y. லைக் டேர்ம்ஸு ரெண்டு இருக்குது, மைனஸ் 5xy ப்ளஸ் 3y, ஸோ இட் இஸ் மைனஸ் 2xy. இப்போது இதை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். அப்போ எந்த பார்ட் ஆஃப் த இன்டெக்ரலை நாம் எடுக்கிறோம்? இந்த பார்ட் ஆஃப் த இன்டெக்ரலை நாம் பார்க்க போகிறோம். தென் இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஒன்று பண்ணுறோம், ஒன்று பண்ணிவிட்டோம், இப்போ ரெண்டாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. அப்போது மைனஸ் 5x ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் y ப்ளஸ் 3y ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது பை 3 ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2xy ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இது பண்ணிவிட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இன்ட்டு dx. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்டெக்ரல் ஓவர் 1 minus 5x square into 1 minus x plus 3 cancel ஆயிடுமா? ஸோ இங்கே என்ன வரும்? 1 minus x whole cube and plus 5x into 1 minus x minus 3 by 2 into 1 minus x square plus இங்கே 2 cancel ஆயிடும், x into 1 minus x whole square. இந்த whole square இப்படி வந்துடும், ரைட்டா? இதுக்கு அடுத்தது இன்ட்டு dx. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். 0 to 1 இது மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x க்யூப். இங்கே வந்து க்யூபிக் போட்டோன்னா a க்யூப் ப்ளஸ் b க்யூப், இது மைனஸுங்கிறதுனால மைனஸ், ஓகேவா? இந்த இடத்துல a மைனஸ் b ஹோல் க்யூப் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன வரும்? a க்யூப் மைனஸ் b க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பியா, இப்போ மைனஸ் 3x ப்ளஸ் 3x ஸ்கொயர்னு வரும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபைவ் எக்ஸ் மைனஸ் 5x ஸ்கொயர். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 6x பை 2. அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ், அப்புறம் மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இதெல்லாம் லைக் டேர்ம் எடுத்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லைக் டேர்மில் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, லைக் டேர்ம்ஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 3x க்யூப் மைனஸ் 11 by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 1 by 2ன்னு கிடைக்கும். இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது 3x power 4 by 4 minus 11 by 2x cube by 3 plus 4x square by 2 minus 1 by 2x. Lower limit 0, upper limit 1. இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3 by 4 minus 11 by 2 plus 4 by 2 minus 1 by 2. Lower limit is overall going to be 0. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எவால்வேட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 5 by 12 கிடைக்கும்.
இதுதான் நமக்கு required answer. Thank you students.